பெண்களுக்கு முக்கியமானவை. காலையில் அடுப்பை பற்ற வைக்கும்போது அக்னி பகவானை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும். எந்த வீட்டில் உணவிற்கு ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. சுமங்கலி பெண்கள் வெறும் தண்ணீரை தலையில் ஊற்றாமல் மஞ்சள் முகத்தில் தடவி குளிக்க வேண்டும். பெண்கள் கையில் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறிவிடக்கூடாது. உப்பு தரையில் சிந்தக்கூடாது. அரிசி கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. யாராவது உங்கள் வீட்டிற்கு வந்தால் இரு கைகளாலேயே கதவை திறக்க வேண்டும். வீட்டின் கதவை எப்போதும் கதவை திறந்து வைத்தால் செல்வம் குறையும் என்று சொல்லப்படுகிறது. காலை மற்றும் மாலை சில மணி நேரங்கள் மட்டுமே திறந்து வைக்க வேண்டும். வீட்டின் கதவில் சத்தம் வரக்கூடாது. சரியில்லாத கதவுகளை உடனடியாக அல்லது சரி செய்ய வேண்டும். பிரதான கதவில் முன்பகுதியை ஸ்கிரீன் கட்டி தொங்க விடுவதால் கண் திருஷ்டி குறையும். வீட்டின் கதவை லட்சுமி வாசம் செய்வதால் தினமும் கதவை துடைத்து வைப்பது நல்லது. வீட்டின் பிரதான கதவில் மா இலை தொங்க விடுவது வீட்டிற்கு நல்லது. நிலைவாசலில் கடவுள் புகைப்படம் பொறிப்பது ஒட்டுவது சிறப்பு. வீட்டின் கதவை எப்போதுமே தேக்கு, வேம்பு, சந்தனம், வேங்கை போன்ற மரங்களால் செய்வது மங்களகரமானது. பெண்கள் அம்மா பயன்படுத்திய விளக்குகளை எடுத்து செல்லக்கூடாது. தாய் வீட்டிலிருந்து கூர்மையான பொருட்களை எடுத்து வரக்கூடாது. சமையலுக்கு உபயோகப்படுத்தப்படும் எண்ணெய், துடைப்பம், சீகக்காய் கொடுத்து அனுப்பக்கூடாது. பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள் எடுத்து செல்லக்கூடாது. பாகற்காய், சுண்டக்காய், முருங்கைக்கீரை இவைகளை தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது. ஈரமான துணிகளை தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது. உப்பு, மஞ்சள் இவைகளை காசு கொடுக்காமல் எடுத்து செல்லக்கூடாது. தாய் வீட்டிலிருந்து கிளம்பும்போது எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு கிளம்பக்கூடாது.